வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு ராகி பிஸ்கட் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யை வேணும்னா நீங்கள் உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். 8 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா விக்ஸை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் உருக்கிட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த லிக்விட் மாதிரியே இருக்கும். நான் உருக்காமல் சேர்த்தனால உங்களுக்கு அந்த லிக்விட் வரலை. இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ராகி மாவை சேர்த்துக்கிறலாம். 6 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டால் தான் பிஸ்கட் வந்து கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் 1 கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். அதிகமாக சேர்த்துக்கிறாதீங்க. சேர்த்துட்டா தண்ணி ஆயிரும். அப்புறம் பிஸ்கட் வந்து கரெக்டான பதத்துக்கு வராது. கொஞ்சம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுதான் கரெக்டான பதம். இப்படி அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய்யை வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மேலாப்போ கொஞ்சமாக ராகி மாவை தூவி விட்டுக்கிறலாம். இதில் வந்து நம்ம ராகி பிஸ்கட் வந்து செஞ்சு வச்சாலும் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கிறலாம். இப்போ மாவு எடுத்துகிட்டு கையில் நல்லா உருட்டிக்கோங்க. குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டிக்கிறலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா உருட்டியாச்சு. உருட்டிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கட்லெட்டெல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஷேஃபுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறலாம். நீங்கள் எந்த ஷேஃபில் வேணுனாலும் பண்ணிக்கிறலாம். ஸ்போக் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த டிசைன் வேணுனாலும் செஞ்சுக்கிறலாம். இதை வந்து நம்ம அந்த நெய் தடவினோம் பார்த்திங்களா, அந்த தட்டில் வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி மீதம் இருக்க மாவுகளையும் ஒவ்வொரு குக்கீஸாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி டிசைனில் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லா குக்கீஸும் செஞ்சு வச்சாச்சு. மேலே வந்து டிசைனுக்கு உங்களுக்கு நட்ஸ் வேணுனாலும் எந்த நட்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 மணி நேரம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மேலாப்பு இந்த தட்டை வச்சுட்டு மூடி போட்டு கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 45 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும், நல்லா நேரமெல்லாம் நல்லா மாறி வந்திருக்கு. குக்கீஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் கையில் அப்படியே தொட்ட நிமிஷத்தில் அப்படியே வந்திருக்கு. சூப்பரான ஹெல்த்தியான ராகி பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. நான் பிச்சு காமிக்கிறேன். மேலே கொஞ்சம் கூட பார்த்திங்களா ஒட்டவே இல்லை. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ்.